ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டுடே ஒரு தலப்பாக்கட்டி ஸ்டைலில் நம்ம வந்து சிக்கன் பிரியாணி பார்த்துடலாம். ரொம்பவே யம்மியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும் இதுக்கு. ஸோ அதனால் ஒரு 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை வகை, இதில் கொஞ்சம் பட்டை வகை ஜாஸ்தியாக தான் சேர்க்கணும். ஸோ 6 to 7 பட்டை வகை சேர்த்துக்கலாம். பட்டை, ஒரு 2 அன்னாசி பூ, ஒரு 6 ஏலக்காய், ஒரே ஒரு பெரிய ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அது காட்டு ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 8 to 9 கிராம்பு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 7 பச்சை மிளகாய் இந்த மாதிரி முழுசாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கணும். பிரியாணிக்கு எப்பயுமே பொன்னிறமாக வதக்குனிங்கன்னா தான் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, நான் 2 பெரிய வெங்காயமுக்கு ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே பாதி குவான்டிட்டி தான் தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய பீஸாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட அவைலபிள் இருந்ததுனால அந்த பீஸ்லேயே நான் பண்ணிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி போட்டு குக் பண்ணிடுங்க. அந்த சிக்கனோட கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிடுங்க. அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நம்ம எப்பயுமே எதுக்கு சேர்க்குறோன்னா, ஒரு அந்த சிக்கனோ மட்டனோ அது வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து அந்த பிரியாணிக்குரிய டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். இப்போ அந்த சிக்கன் வேகிறதுக்காக நம்ம வந்து ஒரு 1/2 கப் அளவு நான் இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நியர்லி சிக்கன் குக் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க சிக்கன் வெந்துடுச்சா இல்லையான்னு. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு 20 மினிட்ஸ், ஆஃப்டர் 20 மினிட்ஸ் எனக்கு வந்து நல்ல ஒரு 95% சூப்பராக பியூட்டிஃபுல்லாக குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு குட்டி லெமனோட ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு 2 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன், சீரகசம்பா. ஸோ அதனால் 4 கப் அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும். ஏற்கனவே 1/2 கப் சேர்த்துருக்கோம், அதில் 1/2 கப் வந்து வற்றிருக்கோம். ஸோ 1 கப் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து 3 கப், டோட்டலாக 4 கப்ஸ். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எப்பயுமே 1 கல் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பிரியாணி நீங்கள் சீரக சம்பாவில் தான் பண்ணணும். பாஸ்மதிலேயும் பண்ணலாம், பட் சீரக சம்பா மாதிரி டேஸ்ட் வராது. இது நல்லா தளன்னு கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம அரிசியை சேர்த்துடலாம். ஒரு 1/2 an hour வந்து நான் சீரக சம்பா அரிசியை வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப அரிசி பழசாக இருந்ததுன்னா உங்களுக்கு 2/2 கப் அளவு கூட தண்ணி யூஸ் ஆகலாம். ஸோ அதனால் பக்கத்துலேயே நல்ல சுடுதண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இஃப் சப்போஸ் தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டுடலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் அந்த பருக்கையாக தெரிகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பாருங்கள், கொஞ்சம் அந்த அரிசியாக தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லாமல் பிரியாணி இருக்குமா? ஸோ அதனால் கண்டிப்பாக நெய் ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது தனி ஃப்ளேவரே தரும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து தம் போட்டுடலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு
இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே மூடி போட்டு ஆனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான தலப்பாக்கட்டி பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.